நிலவில் நீர் இருப்பு பற்றிய முக்கிய அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் துருவப் பகுதிகளில் தரைக்கடியில் தண்ணீர் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஆண்டு நிலவின் தென் துருவ பகுதிக்கு சந்திரயான் விண்கலத்தை அனுப்பியது. அங்கு விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் ஆகியவற்றை தரையிறக்கி ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை திரட்டியது. இந்த தரவுகளை IIT கான்பூர் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியா ஆகியவற்றுடன் இணைந்து அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்தனர். இதன் மூலம் நிலவின் துருவ பகுதிகளில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் அவை 5 முதல் 8 மீட்டர் ஆழத்தில் பனிக்கட்டிகளாக உறைந்த நிலையில் இருக்கலாம் எனவும் இஸ்ரோ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்திரயான் 4 திட்டத்தில் நிலவின் துருவப் பகுதியில் தரையில் துளையிட்டு ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதால் இது குறித்து உறுதியான தகவல் அப்பொழுது தெரியவரும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரசின் கனவு எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சபர்கந்தா அருகே நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்கியபோது பலவீனமான அரசு ஆவணங்களை அனுப்பியதாகவும், ஆனால் புதிய இந்தியா பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்ததாகவும் கூறினார். வாக்கு வங்கி அரசியலால் முஸ்லிம் சகோதரிகள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, முத்தலாக் ஒழிப்பு முஸ்லிம் பெண்கள் மட்டுமன்றி அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவதையோ வாக்கு வங்கியை பற்றியோ தாம் கவலைப்படவில்லை என்றும், முஸ்லிம் பெண்கள் வாழ்க்கையை எளிதாக்க விரும்பியே முத்தலாக்கை தடை செய்ததாகவும் கூறினார். ஆனால் இவற்றை எல்லாம் செய்யும் போது காங்கிரஸ் கட்சியினருக்கு காய்ச்சல் வந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.